என்னன்னு சின்னதா ஞாபகப்படுத்திட்டு அந்த சப்ஜெக்ட்ல மிச்சம் இருக்கிறதுக்கு போறோம். யக்ஷ பிரசன்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். யக்ஷ பிரசன்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தர்மனை பார்த்து யக்ஷன் என்கின்ற ஒருவன் ஒரு கேள்விகளை கேட்டுக்கிட்டே வரான். அதுக்கு யக்ஷனுடைய கேள்விக்கு தர்மனுடைய பதில்கள். அவை அறிவு சார்ந்த கேள்விகள், சிலதெல்லாம் விடுகதை மாதிரியான கேள்விகள், சிலது ரொம்ப யோசிக்கக்கூடிய கேள்விகள். ஆனா அதிகமாக பார்த்தோம்னா தர்மசாஸ்திரத்தின் படியாக இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளை கேட்கிறார். வாழ்க்கையினுடைய சாதாரண மனிதன் எப்படியெல்லாம் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய பதிப்பாக அல்லது நீட்சியாகத்தான் நம்ம இந்த யக்ஷ பிரசன்னத்தை பார்க்கலாம். காரணம், நிறைய விஷயங்கள் தர்மம் சார்ந்த விஷயங்களா தர்மத்தின் அடிப்படையிலே எது எப்படி இருக்கணும், யார் உன்னோட துணை, இதெல்லாம் கேட்கின்ற கேள்வியை பார்க்கும் பொழுது நமக்கு இல்லறத்தை பத்தியும் வாழ்க்கையினுடைய நலத்தை பத்தியும் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய சொல்றாருன்னு புரியும். அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அடுத்ததான சில கேள்விகளை வைக்கிறார். என்ன அப்படின்னா, உயர்ந்ததான தர்மம் எது? உயர்ந்த தர்மம் என்ன? அந்த தர்மம், எந்த தர்மம் உனக்கு எக்காலத்திலும் துணையாக இருக்கும்? யார் உண்மையான சந்தோஷத்தை உடையவன்? எந்த பந்தத்தை நாம் உடைக்க கூடாது? இது 4 கேள்விகளை வைக்கிறார். உயர்ந்த தர்மம் என்ன? உலகத்திலேயே சிறந்த உயர்ந்த தர்மம் அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு தர்மன் சொல்கிறான், உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொன்னா கருணை என்பதுதான் உயர்ந்த தர்மம். ஏன் கருணை உயர்ந்த தர்மம்? ஏன்னா ஒருவனுக்கு எது வேணா கிடைக்கும், பொருளை வச்சு கொடுக்கலாம். ஆனா கருணை என்கின்ற ஒன்று இல்லைன்னு சொன்னா அவன் கொடுக்கின்ற கொடை கூட சிறந்ததாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா குணம் இல்லாமல் ஒருத்தன் வந்து கொடை கொடுக்கறான்னு வச்சுப்போம், எப்படி இருக்கும்? ஒரு கமாண்டா தான் இருக்குமே தவிர அதிலே ஒரு கருணை ரசம் ததும்பியது போல இருப்பதற்கு வழி. மனசுக்குள்ள ஒரு ஈரமும் இல்லாமல் ஏதோ ஒரு கடமைக்கு செய்யணுங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய விஷயம். அடுத்தது, அதனுடைய நீட்சியாக இந்த வியாக்கியான கர்த்தா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒருவர், அவர் பெரியவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சொன்ன சொல் காப்பாற்றுவதும் தர்மத்தின் சிறந்த தர்மம். ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம், அந்த வாக்கை காப்பாற்றும். ஒருவன் மீது நமக்கு ஒருத்தருக்கு இடத்துல நம்ம வந்து வாக்கு கொடுத்துருக்கோம், இந்த வாக்கை செய்யறோம் அல்லது இந்த விஷயத்தை செய்யறோம் அப்படின்னு. அந்த வாக்கை நம்ம என்ன செய்யணும்? எக்காரணத்தை கொண்டும் காப்பாற்ற வேண்டும். இல்லைன்னா வாக்கு கொடுப்பதுல எந்த விதமான விஷயமும் கிடையாது. அதற்கு ஒரு உதாரணத்தை அல்லது ஒரு சின்ன கதையை அவர் சொல்றார். இந்த கதை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன சொல்ற, செய்வழி செய்தியாக வந்த கதையாக இருக்கலாம் நினைக்க. ராமாயணத்தினுடைய ஒரு தொகுப்புல வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன இன்சிடென்ட்ங்கிற மாதிரி பேசுறார். என்ன சொல்றார் அப்படின்னா, ராமர் ராவணேஸ்வரனை பதம் செய்த பிறகு ஹனுமன் சீதையை தேடி போய் சீதையை அசோகவனத்திலிருந்து கூட்டிட்டு வரான். அப்ப அந்த இடத்திலே சீதை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். சீதை இடத்திலே சொல்றான், இப்ப ராமர் வந்து ராவணேஸ்வரனை வதம் செய்தாச்சு, இலங்கையிலே இப்ப எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, சொல்லுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ராட்சசிகளை கூட நான் கொன்று விடுகிறேன், நீங்க உத்தரவு போட்டா நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தாயார் ஆகிய சீதா பிராட்டி சொல்றாளாம், நல்லதோ கெட்டதோ இந்த அசோகவனத்துல என்ன சுத்தி இவங்க பாதுகாப்பாவே இருந்துட்டாங்க, ஆகவே இவர்களுக்கு நாம் எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால் அதற்கு அவங்க ஒரு சின்ன கதையை சொன்னது மாதிரி இந்த சொற்பொழிவாளர் பேசுறார். என்ன அப்படின்னா, ஒரு புலியானது ஒரு மனுஷனை துரத்திக்கிட்டு வருது. ஒரு மனுஷனை துரத்தின உடனே அந்த புலிக்கு பயந்து போய் அந்த மனிதன் ஒரு மரத்தின் மீது ஏறுகிறான். கடகடன் ஏறி போய் உட்கார்ந்துட்டான். புலியானது கீழே உட்கார்ந்து இருக்கு, அது மேல ஏறல, பார்த்துக்கிட்டு இருக்கு.
இந்த மனிதனை பார்த்துட்டு இருக்க. அங்க என்ன அப்படின்னா, மரத்தின் மீது ஒரு மனித குரங்கு இருக்கு. அந்த மனித குரங்கிடத்திலே இந்த மனிதனானவன் ஓடி போய் தஞ்சம் என்று சொல்லி, அப்பா நான் வந்துட்டேன், உன்னை சரணடைந்து விட்டேன், நீ என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த மனித குரங்கிடத்திலே சொல்றான். இந்த மனித குரங்கு சொல்லுதான், தப்பே இல்லை, பிரச்சனை இல்லை, என்ன நம்பி வந்துட்டா நான் பாத்துக்கிறேன். அப்ப கீழ இருந்து புலியானது சொல்லுது, இந்த பார், அவன் மனிதன், அவன் என்னப்பா, அவன் உனக்கு உன்னுடைய இனம் கிடையாது, என்னதான் இருந்தாலும் உன்ன மாதிரி இருக்கான தவிர உன் இனம் கிடையாது அவன். அதனால நீ என்ன பண்ணு, அவனை தள்ளி விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் அப்படி புலி சொல்லு. அது மனுஷ குரங்கு ஒன்னும் கேட்கல, அது பாட்டு சாதாரணமா இருக்கு. அப்புறம் மனிதன் தூங்க ஆரம்பிச்சிடறான். என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு அசதி, அவனுக்கு ஒரு பயம், பயத்தினால் ஒரு தூக்கம் வருது, தூங்குறான். தூங்கும்போது புலி இப்போ உடனே பிளான் எல்லாம் போடு அந்த மனுஷ குரங்கு கிட்ட. அவன் தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு கையால் தள்ளி விட்டுரு. அவன் ஏதோ தூக்கத்துல மேலேந்து விழுந்த மாதிரி இருக்கும், உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் மனுஷ கறி சாப்பிடணும்னு இருக்கு, அதனால நான் சாப்பிட்டு என் வேலையை முடிச்சுடுறேன் அப்படின்னு. அப்பவும் இந்த மனித குரங்கானது எந்த விஷயத்தையும் செய்யாம நிற்கும். கொஞ்ச நேரம் ஆன பிறகு இந்த மனுஷன் எழுந்திருக்கிறான். எழுந்த உடனே இப்ப அவன் சொல்றான் குரங்கு கிட்ட, பாவம் நீ என்ன பாதுகாத்துட்டு இருந்த, அதனால நீ தூங்கு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் சொல்றான். சொன்ன உடனே குரங்கு தூங்க ஆரம்பிக்குது. கீழே இருந்த புலி சொல்லுது, இப்போ இந்த பார், எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் சாப்பிட்றதுக்கு, நான் உன்னை எதிர்பார்த்தேன், நீ வரல, சரியான டீல் என்ன, அந்த குரங்கு கீழே தள்ளி விட்டுரு, எனக்கு ஒரு மாமிசம் கிடைச்சதுன்னு ஆகி போச்சு, நான் அந்த மாமிசத்தை எடுத்து நான் ஓடி போயிடுறேன், நீயும் தப்பிச்சேங்க. உடனே நம்ம ஆளுக்கு, ஆஹா இதை விட லட்டு சாப்பிட்ட மாதிரி ஒன்றும் பெரிய பிளானே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி குரங்கு தூங்கிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டான். ஏதான மனுஷ புத்தி, அவன் தள்ளி விட்டான். டக்குன்னு குரங்கு கீழே விழுந்துட்டு, விழுந்த உடனே இப்ப புலி சொல்லுதான், பாத்தியா அவன் புத்திய காட்டிட்டான், அவன் புத்திய காட்டிட்டான் பாத்தியா, தனக்குன்னு வரும்போது அவன் என்ன வேணா செய்வான், ஆனா நீ போய் அவனை போய் பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தியே, இப்ப புரியுதா, நான் என்ன சொல்றேன், நேரா போய் மேல இருந்து இப்ப அவனை தள்ளி விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே குரங்குக்கு ஒரு சின்ன கோபம் தான், மனசுல ஒரு வருத்தமும். அப்படியே இந்த மனிதனை பார்த்துட்டு மரத்தை ஏறுது. மனுஷன் இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன காரணம், ஒண்ணு கீழே தள்ளிட போதோ, தள்ளிட்டதுனால நம்ம கீழே விழ போறோமோ, விழுந்துச்சுன்னா இப்ப புலி நம்மளை பிடிச்சிட போதோ அப்படிங்கிற பயத்தோடு இருக்கு. அந்த குரங்கு மேலே வந்ததாம், அந்த மனிதன் பக்கத்தில் உட்கார்ந்ததாம், அங்கிருந்து சொன்னதாம் புலியிடத்துல, மனுஷனுடைய குணம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாக்கு கொடுத்துட்டேன் அவனை காப்பாத்துறதுன்னு, ஆகவே நான் அவனை தள்ளி விட மாட்டேன், புலியே உன் ஆகாரத்தை வேறிடத்தில் தேடு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒருவன் ஒரு வாக்கை கொடுத்தான் என்று சொன்னால் அந்த வாக்கின்படி நிற்க வேண்டும். இது தர்மத்தினுடைய பெரிய பெரிய தர்மமே. இந்த உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, வாக்குல சுத்தம், வாக்கு சுத்தம்னு சொல்றோம் இல்லையா, கொடுத்த வாக்கிற்கு ஏற்றது போல் வேலை செய்ய, அது நமக்கு என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு சீதா பிராட்டியார் சொன்னதை போல் சொல்லி அந்த உபன்யாசகர் நமக்கு இந்த கருத்தை சொல்றார். அதனால நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தர்மத்திலே பெரிய தர்மமாக கருதப்படுவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. அதுதான் பெரிய விஷயம். சரியா, கொடுக்கிறோம், வாக்கு கொடுத்தோம், செய், அதை போல் செய். முடியலன்னா ஆரம்பத்திலேயே சொல்லி, இது தேவையில்லாத வாக்குகளை கொடுப்பது தவறு. இரண்டாவது, தர்மம் எப்பொழுது நல்ல பலனை தரும் இல்லையா, நல்ல பலனை எப்போது தரும், தர்மம் எப்போது நல்ல பலனை தரும், எப்பொழுது பெரியோர்கள் சொன்னது போல் செய்தால். பெரியவர்கள் என்ன நமக்கு சொன்னாங்களோ அந்த வழியிலே நாம் நம்முடைய தர்மத்தை செய்து கொண்டு நடந்து கொண்டு வந்தால், அப்போ ஸ்மார்ட் சாஸ்திர பிரமாணம் என்று சமஸ்கிருதத்துல சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு எப்போதுமே ஸ்கிரிப்சர்ஸ்னு சொல்லக்கூடிய வேதம், சாஸ்திரங்கள், உபனிஷத்து தான் நமக்கு எல்லாமே துணை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன நமக்கு லீட் பண்ண சொல்லி இருக்கோ, அது என்ன வழியை சொல்லுகின்றதோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இப்போ வேதங்கள் சொன்ன வழியிலே எவன் ஒருவன் சரியாக தன்னுடைய தர்மத்தை பின்பற்றி நடத்துவான் என்று சொன்னால் அவனுக்குத்தான் தர்மம் நல்ல முறையிலே வேலை செய்யும், அவனுக்குத்தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அப்போ
அடுத்த கேள்வி என்ன? எவன் ஒருவனுக்கு எந்த ஒரு பொருளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவன் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா? எந்த ஒரு பொருளினுடைய மனதிலே ஒரு கட்டுப்பாடு அவனுக்குள்ளே வேணும் அப்படிங்கிறத பார்க்கும். அதாவது என்ன சொல்றார்? எதை நாம் கட்டுப்படுத்தினால் நமக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படிங்கிற கேள்வி வரும். எதை கட்டுப்படுத்தினால் நமக்கு சந்தோஷம் ஏற்படும்? ரொம்ப சிம்பிளா தர்மன் சொல்லிட்டான். மனம் என்கின்ற ஒன்றை எவன் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவனுக்கு தான் வாழ்க்கையில் சந்தோஷம். மனம் என்கின்ற ஒன்றை கட்டுப்படுத்தினால் அவனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம். ஏன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? ஏன் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை என்று சொன்னால், எப்பொழுதுமே அவனுடைய மனமானது என்ன செய்யுது? மற்றவர்களுடைய குற்றத்தை ஆராய்கிறது. மற்றவன் என்ன தப்பு செய்யறான்னு யோசிக்குது. அந்த தப்ப நம்ம என்ன குறை சொல்லலாங்கிறத யோசனைக்கு இருக்கு. அதை தான் கவுண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். இஃப் யூ கவுண்ட் ஆன் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் அதர்ஸ், யூ ஆர் நாட் கோயிங் டு லவ் தம். இன்னொருத்தனுடைய குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் மற்றவர்கள் மீது நமக்கு அன்பு செலுத்துவதற்கு நேரம் இல்லாமல் இல்லையா? எப்ப பார்த்தாலும் குறையே கண்டுபிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா எதுலையுமே ஒரு நிறையே இல்லாம மனம் ஒரு தெளிவடையாம இருக்கும். அப்ப என்ன சொல்றான்? மனம்தான் இதற்கு ஒரு காரணம். இப்ப மனசை சரியா வச்சுக்கிட்டோம்னா இவைகளிலே இந்த குற்றத்தை பார்க்கிறதோ, மற்றவர்களை பற்றியான விஷயங்களை யோசிக்கிறதோ, தப்பான விஷயங்களை பற்றி சிந்திப்பதோ, இதிலிருந்து நாம விடுபடலாம். அப்போ நமக்கு மனம்தான் இந்த சந்தோஷத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது மனம் இல்லையா? மனசனால நம்ம சரியான விஷயங்களை யோசித்தோம் என்று சொன்னால் சரி. இன்னொருத்தனுடைய குற்றத்தை மட்டுமே பார்ப்போம் என்று சொன்னால் என்னைக்குமே நமக்கு சந்தோஷம் வரப்போறது இல்லை. அதனால்தான் என்ன சொல்றான்? ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுன்றோ மண்ணும் உயிருக்கு. எவன் ஒருவன் மற்றவர்கள் குற்றத்தை, மற்றவர்களுடைய கஷ்டத்தை, மற்றவர்களுடைய துயரத்தை தன் துயரமாக யோசிக்கின்றானோ என்று வள்ளுவர் சொல்றார். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. இந்த உலகத்துல எவனுக்குமே பிரச்சனை கிடையாது. என்ன காரணம்? ஏன்னா அந்த விஷயத்தை தன்னுடைய விஷயமா பார்க்க ஆரம்பிச்சு. அப்போ இன்னொருத்தனை குறை சொல்றதோ, இன்னொருத்தனை பற்றி கேலி செய்வதோ, இன்னொருத்தனுடைய குறைகளை மட்டுமே பார்ப்பதோ நம்ம பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா மனதிலே அமைதி வராது. அமைதி இல்லை என்று சொன்னால் சந்தோஷம் இல்லை. இதை தருமன் சொல்றான். அந்த கேள்வியிலே 4வது கேள்வி, எந்த உறவை உடைக்க கூடாது என்று ஒரு கேள்வி கேட்கிறார். எதை உடைக்க கூடாது? எதை பிரேக் பண்ணக்கூடாது? எந்த உறவு முறையை பிரேக் பண்ணக்கூடாது? எந்த கூட்டணியை உடைக்க கூடாது என்று ஒரு கேள்வி. அதற்கு தருமன் சொல்லக்கூடிய பதில், சத்சங்கத்தை உடைக்க கூடாது. சத்சங்கம்னா என்ன? நல்லோர்கள் கூட்டு, நல்லவர்களோடு சேர்ந்து நாம் செய்யக்கூடிய விஷயம். நல்லவர்களுடைய கூட்டை நம்ம என்ன செய்யணும்? தேடி 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 நம்ம போய் சேரணும் இல்லையா? தேடி தேடி அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு நல்ல விஷயங்களை தொடர்பு படுத்தி கொண்டு அவர்களோடு நம்ம நல்ல விஷயங்களை பேசி, சத் விஷயங்களை பேசி, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்பை ஏற்றி கொண்டே போகணும். அப்ப என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்களுக்குள்ளே நல்லவர்களுடைய கூட்டுனா சத்சங்கம் அர்த்தம். சத்சங்கம் என்கின்ற ஒன்று நமக்கு எப்பொழுதுமே பயணித்தோம். ஏன்? நாம் முன்னேறுவதற்கும் நல்லது, நம்மோடு சேர்ந்து எல்லோரும் அந்த உயர்வை பெறுவதற்கும் நல்லது. ஏன்னா நம்ம சேர்றது ஒரு நல்ல விஷயத்திற்காக, நல்ல பயன்பாட்டுக்காக. அப்படி ஒரு நல்லோர்களுடைய கூட்டை நாம் தேடி தேடி பெற வேண்டும். அதை உடைக்க கூடாது என்று தர்மன் சொல்ற. ஏன் உடைக்க கூடாது? அதுதான் என்றைக்கும் உனக்கு பின்னாடி வரும். இது தொடர்பா ஒரு சின்ன ஒரு கதையை மகாபாரதத்திலிருந்தே இந்த கதையை இந்த உபன்யாசகர் சொல்றார். என்ன அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. யுத்தம் முடிஞ்சு தர்மன் பட்டாபிஷேகம் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய காலமும் முடிஞ்சு போய் இவர்கள் வடக்கு நோக்கி சென்று தன்னுடைய சொர்க்கலோகத்திற்கு போகணும்னு ஸ்டார்ட் பண்றாங்க. யாரு? பஞ்சபாண்டவர்களோடு திரௌபதியும் சேர்ந்து அப்படியே நடந்து போகிறதுக்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. நடந்துகிட்டே வரும்பொழுது தர்மனோடு சேர்ந்து ஒரு நாய் ஒண்ணு, அந்த தெருவுல படுத்திருந்த ஒரு நாய் எழுந்து தர்மனோடு சேர்ந்து நடக்கும். தெருவிலே இருந்த ஒரு நாய், அந்த நாய் யாரு என்ன தெரியாது தர்மனுக்கும். தர்மனோட அது சேர்ந்து வந்த உடனே தர்மன் அதன்
அதை பார்க்கிறான். பார்த்து சரி வா என்று சொல்லிக் கொண்டு அந்த நாயை கூட்டிக் கொண்டு நடந்து போறான். நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது பாதி கொஞ்ச தூரத்திலே திரௌபதி கீழே விழுந்து இறந்து விடுகிறாள். சொர்க்கத்துக்குள்ள போகல. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மகாபாரதத்தினுடைய முடிவு. இது இப்ப சொர்க்கத்துக்கு போற வழியிலே திரௌபதி முன்னாடி முதல்ல விழுந்துட்டான். விழுந்த உடனே பீமன் தான் பக்கத்துல இருந்து கேட்கிறான், அண்ணா திரௌபதி விழுந்துட்டா, திரௌபதி இறந்துட்டாளே, என்ன செய்யலாம்? ஏன், என்ன காரணம்? ஏன் அவளுக்கு அந்த சொர்க்க பதவி கிடைக்கல? அவன் சொல்றான், தருமன், என்னதான் இருந்தாலும் திரௌபதிக்கு மனசுல என்றைக்கும் அர்ஜுனன் மீது ஒரு சின்ன ஆசையும் அபிலாஷையும் இருந்ததப்பா. காரணம், அவன் தான் போய் ஜெயிச்சு கொண்டு வந்தான் அவளை. அதனால அவளுக்கு அவன் மீது ஒரு சின்ன ஒரு ஆசை உண்டு. அந்த ஆசையின் காரணமாக அவளால் சொர்க்கத்துக்கு போக முடியவில்லை, இறந்து விட்டாள் என்று நடக்கிறார். நடந்துகிட்டே இருக்கும் போது அடுத்ததாக சகாதேவன் கீழே விழான். சகாதேவன் விழுந்த உடனே பீமன் திரும்பியும் கேட்கிறான், என்னன்னா இப்போ சகாதேவன் விழுந்துட்டானே, என்ன சொல்லலாம்? அவனா? அதற்கு காரணம், என்னதான் இருந்தாலும் அவனுக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற செருக்கு கொஞ்சோண்டு இருந்ததப்பா. அவனிடத்திலே கொஞ்சம் ஆணவம் இருந்தது. என்னன்னா எல்லாம் தெரியும்ட்டு. அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது, அவன் முன்னாடியே தெரியாம இருக்குங்கிறத கண்ணன் அவனுக்கு சுட்டி காட்டிய இடம்தான் கர்ணன் குந்திக்கு மூத்தவனாக பிறந்தவன் தெரியாமலே இருந்தது. அவனுக்கு தெரியாத ரகசியமாகவே இருந்தது. அதையும் அவர் சுட்டி காட்டினார். ஆனாலும் அவன் தனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு ஆணவம் அவன் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. ஆகவே அவனுக்கு அந்த விஷயத்தினாலே அவன் கீழே விழுந்து போனான். சரி, கொஞ்ச தூரம் திரும்பி நடந்துகிட்டே இருக்கான். இப்ப யார் யாரு இருக்கா? நகுலன் இருக்கான், அர்ஜுனன் இருக்கான், பீமன் இருக்கான், தர்மன் இருக்கான். நடந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நகுலன் கீழே விழறான். நகுலன் விழுந்தவனே பீமன் கேட்கிறான், அண்ணா இப்ப நகுலன் விழுந்துட்டானே, அவனுக்கு என்ன? அவனுடைய பிரச்சனை என்ன? நகுலன் எப்பொழுதுமே பார்க்க அழகா இருப்பான். அவனுக்கு தன்னுடைய அழகின் மீது ஒரு சின்ன கர்வம் உண்டு. ஆகவே அவனும் கீழே விழுந்து மாண்டு போனான். சரி, என்ன பண்ணலாம்? அப்படி நடந்தே போறான். போயிட்டே இருக்காங்க. இப்ப அடுத்ததாக வில்லுக்கே உரியனாக விஜயன் இருக்கான். அவன் கீழே விடுறான். இப்போ அர்ஜுனன் கீழே விழுந்து போனான். அர்ஜுனன் விழுந்த உடனே இப்ப வீமன் கேட்கிறான், ஐயோ அர்ஜுனன் விழுந்துட்டானா, நம்ம என்ன செய்யலாம்? ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு தன்னுடைய வீரத்தின் மீது அதீதமான அகங்காரம் உண்டு. தான் பெரிய வீரன் அவன் மனசுல நினைப்பு. அதனாலே அவன் விழுந்து போறான். நடந்து போறான். இப்ப யார் யார் நடந்து போறாங்க? பீமன், தர்மன், தர்மனோட அந்த நாய், அவ்வளவுதான். இப்போ 3 பேரும் அப்படி போறாங்க. போயிட்டே இருக்கான். போக இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு பீமனுக்கு தலை சுத்துது. அவன் கீழே விழ போறான். இப்ப பீமன் கேட்கிறான், ஐயோ அண்ணா எனக்கு கண்ணெல்லாம் சுத்துது, இப்போ எனக்கும் அந்திம காலம் வந்த மாதிரி இருக்கு, நானும் கீழே விழப்போறேன். நான் ஏன் அண்ணா எனக்கு இந்த மாதிரி நடக்குது? அப்ப சொன்னா, என்னதான் இருந்தாலும் பீமா, நீ மத்தவங்க சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்டவன் நீ. ஆகவே மற்றவர்களுக்கு உணவு இருக்கா இல்லையான்னு சில சமயம் பார்க்காம சாப்பிட்டவன் நீ. அதனால ஒரு காரணம், அதனாலதான் உனக்கும் இந்த வாழ்க்கையிலே இந்த கதி ஏற்பட்டது என்று சொன்னான். அவனும் பீமனும் விழறான். விழுந்தவனே தர்மனும் அந்த நாயும் மட்டும் நடந்து போய் கொண்டே இருக்கிறார். அப்ப சொர்க்கத்திலிருந்து ஒரு புஷ்பக விமானம் நிக்குது. நின்னு அங்க இருந்த காவலாளிகள், அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் இறந்து நின்று அப்படி கீழே இறங்கி கதவை திறந்து, தர்மரே வாரும், நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படி. தர்மர் ஏற வரார். ஏறும்பொழுது நாயோட ஏறுறார். ஏறும் பொழுது இவர் உடனே சொல்லிட்டார், நோ, டாக்ஸ் ஆர் நாட் அலவுட் இந்த சொர்க்கம், சாரி அப்படின்ட்டு. உடனே அவன் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான், டாக்ஸ் ஆர் நாட் அலவுட். தர்மன் சொன்னா, அது யார் என்னங்கிறது தெரியாது, ஆனால் இத்தனை நேரம் என்னுடைய சகோதரர்கள் இறந்தும் கூட என்னோடவே வந்துட்டு இருந்ததுனால எனக்கும் அதற்கும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு போச்சப்பா. வர்றதான் தான் நான் அதோட சேர்ந்து வர்றேன். இல்லைன்னா பரவாயில்ல, நான் நடந்தே சொர்க்கம் எங்க இருக்கோ நான் நடந்து வருகிறேன், நாயோடு தான் வருவேன் என்று சொல்லி அந்த காவலாளி இடத்திலே அந்த புஷ்ப விமானத்தை அனுப்பி வைத்து விட்டு அந்த நாயோடு சேர்ந்து நடந்து வருகிறான்.
கொஞ்ச தூரம் போன உடனே அந்த நாய் மாறி உருவாக எழுந்து நின்றதாம். அதுதான் தர்ம தேவதை. அவள் சொன்னாலாம், அப்பா உன்னோட நான் என்னைக்கும் நிற்பேன். ஏன்னா தர்மத்துக்கே பிறந்தவன் அப்பா நீ. ஆகவே நான் தர்ம தேவதை, உன்னையோடவே நான் என்னைக்கும் நிக்கிறேன். என்னை நீ மறவாமல் உன்னுடைய நட்பாக இத்தனை நேரம் இத்தனை நாள் கொண்டு வந்தாயே, ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன அர்த்தம்? எதை கொண்டு போகிறாய்? தர்மம் என்கின்ற ஒன்றை சத் சங்கம் என்கின்ற வாயிலாக, நல்லோர் கூட்டின் மூலமாக அதை அதிகப்படுத்தி கொண்டு அதனோடு சேர்ந்த வாழ்க்கையை வாழ்வது. அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம்? சத் சங்கத்தை நாம் வளர்க்க வேண்டும். நல்லவர்களோடு சேருவது, கூட்டு சேர்வதை நாம எப்பொழுதுமே என்ன செய்யணும்? கூட்டி கூடி ஓடி 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 தேடி தேடி அவர்களோடு சேர்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். அதாவது நம்மோடு நம்முடைய ஆச்சாரியர்கள், பெரிய விஷயங்கள் தெரிந்தவர்கள், குருமார்கள் அப்படி இருக்கிறாங்களா? ஓடி போய் நம்ம அவர்களோட நட்பு கொண்டு அவர்கள் இடத்திலே இருந்த அந்த மேலான அறிவை பெற வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமா இருக்கும். சொன்ன உடனே யக்ஷனுக்கு ஒரே சந்தோஷம். நல்ல சமாச்சாரத்தை சொல்லிட்டப்பா, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அடுத்த சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? எதை விட்டால் ஒருவன் எல்லோராலும் நேசிக்கப்படுவான்? எதை விட்டால் ஒருவன் எல்லோராலும் நேசிக்கப்படுவான் என்று ஒரு கேள்வி கேட்கிறான். சொல்றான், ஆணவத்தையும் அகங்காரத்தையும் விட்டால். ஒரு மனிதன் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் விடுவான் என்று சொன்னால் அவன் எல்லோராலும் நேசிக்கப்படும். எல்லாரும் அவன் ஒத்துப்பான். எது ஒருத்தனுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுது? ஆணவம் தான் டிஃபரன்ஷியேட். எனக்கு தான் தெரியும், நான் தான் பெரியவன், என் வழி தனி வழி, நான் சொல்றதுதான் சரி. இந்த ஆணவ செருக்கு என்று சொல்லக்கூடிய ஒன்று நம் உள்ளே வரும் என்று சொன்னால் நமக்கு மற்றவர்களிடத்திலே இருந்து வேறுபாடு தான் இருக்கும். நம்ம யாரோடையும் சேர மாட்டோம். ஆகவே ஆணவத்தை ஒருவன் விட வேண்டும். அப்படி விட்டால்தான் எல்லோராலும் அவன் நேசிக்கப்படுவான் என்று சொல்லப்படும். இது தர்மன் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை. அடுத்தது, எதை ஒருவன் விட்டால் வருத்தம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். எதை ஒருவன் விட்டால் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். மன வருத்தங்கள், மன சோகங்கள் இல்லா வாழ்க்கை. அவன் சொன்னான், இதற்கு அழகாக தருமன் சொன்னான், குரோதம் என்கின்ற ஒன்றை ஒருவன் விட்டால், குரோதம் என்கின்ற ஒன்றை ஒரு மனிதன் விட்டால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? வாழ்க்கையிலே வருத்தம் இல்லாத, மன வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை. என்ன குரோதம்னா என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கோபம்னு ஒரு வார்த்தை இருக்கு, குரோதம்னு ஒரு வார்த்தை இருக்கு. கோபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா வரக்கூடிய சின்ன சின்ன கோபங்கள்ங்கிறது சின்னமான ஸ்மால் ஆங்கிரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரணமா வரக்கூடிய விஷயங்கள் சொல்றோம், மற்றவங்க கேட்கல, உடனே நமக்கு வரக்கூடிய சின்ன கோபம். மனசுல வச்சிருக்கக்கூடிய காரியத்திற்கு அவங்க இசைவு தரல, அதுக்கேற்ற கோபம். ஆனால் குரோதம் இருக்கே, இது எதனால வருது அப்படின்னு சொன்னா, ஒன்று இயலாமை, இன்னொன்னு பொறாமையினால் வருவது குரோதம், வஞ்சனையால் வருவது கோபம். ஏயா, இன்னொருத்த மேல இருக்கக்கூடிய வைத்தறிச்சினால் வரக்கூடிய கோபம். ஐயோ அவனுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. ஐயோ அவன் நல்லா இருக்கான், எனக்கு நல்லா இல்லை, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது? இந்த ஒரு உளைச்சல், இந்த ஒரு வைத்தறிச்சல், இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது? அவன் மீது மட்டும் இல்லாமல் அதை நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் மீதும் நம்ம காட்ட ஆரம்பிச்சோம். அதுக்கு பேர் என்ன சொல்றான்? குரோதம் என்று சொல்றோம். சாதாரணமா ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைக்கிறான், 2 பேரும் போறாங்க, 2 பேரும் சேம் லெவல்ல இருக்காங்க. இவனை விட என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள்ல இருந்து அவனை பார்க்கும் போது வித்தியாசமான ஒரு எண்ணத்துல தானே பார்ப்பான். ஏன்னா இவன் மனசுல இவனுக்கு என்ன பெரிய தகுதி இருக்கு, இவனுக்கு என்ன தெரியும், இங்கிலீஷ்ல சரியா எழுத கூட தெரியாது, நேற்று வரைக்கும் இது ஆபீஸ் டிராப்ட் பண்றதா இருந்தாலும் நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், எல்லாம் வரும் மனசுக்குள்ள. நமக்கு அவனை பாராட்டணும் தோணாது, நமக்கு உடனே அவனுடைய நிறைகுறைகளை பார்க்க தெரியும். அவன் மீது ஏற்கக்கூடிய கோபங்கள் நம்ம மனசை தாக்கும். அப்ப அந்த கோபம் என்னவாகும்? அவன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை தூண்டிவிடும். இந்த வெறுப்பு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? நட்பு வராது.
அதிகபட்சமான விரிசல்கள் ஏற்படும் இல்லையா? அப்படித்தானே நம்ம மனசை போட்டு உழைப்பிக்கிறோம். அப்ப அதனால என்ன ஆகுது? மனம் நிம்மதியற்ற நிலைக்கு போய்விடும். அப்ப அதனால என்ன சொல்றா? முதல்ல குரோபத்தை விடு. அதான் சொல்லும் போது வள்ளுவர் சொல்றார், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினா, எவனை சேருதோ, எவனுக்கு சினம் ஏற்படுகிறதோ அவனை அது கொன்றுவிடும் என்று சொல்ற. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, எவனுக்கு வந்ததோ அவனே நாசப்படுது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த குரோதம் என்பது. ஆகவே அவன் அந்த குரோதத்தினால் அவனால் முன்னுக்கு வர முடியாது. அதை அவன் மனதிலிருந்து கழற்ற வேண்டும் என்று சொன்னான். அடுத்ததாக ஒரு அருமையான கேள்வி கேட்டார். எப்பொழுது ஒருவன் பணக்காரன் ஆவான்? சார் ஒருத்தன் பணக்காரன் ஆக முடியும்? அழகா சொன்னார் தருமன், பேராசையையும் மற்றவர்கள் பொருளின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்றையும் எவன் ஒருவன் குறைத்துக் கொள்வான் ஆனால் அவனே பணக்காரன். இல்லையா? பேராசையும் மற்ற பொருளின் மீது இருக்கக்கூடிய பற்றையும் எவன் குறைத்துக் கொள்வானோ அவனே பணக்காரன். அப்போ அதுதானே பிரச்சனையா இருக்கு. பேராசையினாலேதான் பிரச்சனை இருக்கு. மற்றவர்களின் பொருள்களின் மீது ஏற்படக்கூடிய பற்று. இதனாலதான் நமக்கு என்ன பண்றோம்? தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வாங்கிட்டே இருக்கும். ஏன்? இதெல்லாம் இருந்தா நமக்கு ஸ்டேட்டஸ் நாமளா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அழகாக இந்த கொட்டேஷன் ஒன்று கொடுத்திருக்கார். பெஞ்சமின் பிராங்க்லின் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு ஆங்கில ஒரு பேராயர் என்று சொல்லக்கூடியவர், அவர் எழுதியிருக்காரா ஒரு இடத்துல, இஃப் எ பர்சன் keeps on buying unnecessary things, if a person keeps on buying unnecessary things, then that person will end up selling necessary things. If a person keeps on buying unnecessary things, அவனுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கிக் கொண்டே இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு தேவையான பொருளை அவன் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஏன்? நமக்கு ஸ்டேட்டஸுக்காக சில விஷயங்களை நாம தேவையில்லாம வச்சுருக்கோம். நமக்கே வீட்டுக்குள்ள ஒரு சுத்தத்தை பார்த்தோம்னு வச்சுப்போமே, எதுக்கு நம்ம இத்தனை விஷயங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் நமக்கே தெரியாது. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டுல நிறைய பொருள்கள் கிடக்கும். இப்போ தேவையில்லாத விஷயங்களை குறைத்துக் கொள்வதும், ஒரு பேராசையோடு எல்லாவற்றையும் வாங்குவதும், ஒரு அலைச்சல் இருக்கு பாத்தீங்களா? நமக்கு போன உடனே இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அது நல்லா அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அது என்ன போய் முடியும் என்று சொன்னால், கடைசியில நீங்க வீட்டுக்கு வரும்போது பில்லு தான் பெருசா இருக்கும், ஏகப்பட்ட சாமான வீட்டுல வாங்கி வச்சிருக்கோம். எதுக்கு போகணுங்கிறது நமக்கே தெரியாது இல்லையா? அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஷாப்பிங்னு போறோம், ஒரு நாள்ல முடியுதா? எத்தனை பொருட்கள் வாங்குறோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு அந்த காலத்துல ஒரு ஹியூமரஸா சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவைக்காக சொன்னப்பட்ட ஒரு கதை இது. அந்த காலத்துல ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல வந்த ஒரு கதை. அப்ப லாஃப்டர் த பெஸ்ட் மெடிசன் ஒரு பகுதியில இந்த நகைச்சுவை துணுக்கு இருக்கும். ஒருத்தர் போன் பண்றார் ஒரு வீட்டுக்கு. அந்த வீட்டிலே அந்த பெண் மட்டும்தான் இருக்கா. அதாவது தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு பெண். அவர் அடிக்கிறார், போன் அடிச்சவர் கேட்கிறார், என்னம்மா என்ன சமாச்சாரம், வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல. அப்பா வெளில போயிருக்கார், அம்மா வெளில போயிருக்காங்க. அப்பா என்னைக்கு வருவார்? அப்பா எப்பமா வருவார்? அந்த பொண்ணு சொல்லுது, வர்ற புதன்கிழமை 3:20 புளோரிடா ரன்வேல வந்து இறங்குவார். அப்படியா? எங்க போயிருக்கார்? அப்பா ஆஸ்ட்ரோநாட்டு, ஸ்பேஸுக்கு போயிருக்கார். அவர் இறங்குறது புளோரிடா ரன்வேல 3:20 வர்ற டியூஸ்டே அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை இத்தனை மணிக்கு இறங்க போறார். ஓ பரவாயில்லையே, இவ்வளவு துல்லியமா சொல்றிய, வெரி குட் வெரி குட். அம்மா எங்க? அம்மா ஷாப்பிங் போயிருக்கா. எத்தனை மணிக்கு வருவா? அது என்னால சொல்ல முடியாது. அம்மா ஷாப்பிங்க்கு போயிருக்கா, ஆனா எத்தனை மணிக்கு வருவா அது என்னால சொல்ல முடியாதுன்ட்டா. அப்போ நேரத்தை சொல்ல முடியாத விஷயங்களாக எது இருக்கு? அப்ப அம்மா ஷாப்பிங் போனது சொல்ல முடியல. அப்பா ஆஸ்ட்ரோநாட்டா வெளியில போயிருக்காரு, வேற்று கிரகத்துக்கு போனவர் எத்தனை மணிக்கு வருவார்னு சொல்ல முடியுது. காரணம் என்ன? தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம என்ன பண்றோம்? நிறைய நேரங்களை செலவிடுகிறோம். அப்ப என்ன ஆகுது? தேவையில்லாத விஷயங்களை வீட்டுக்குள்ளேயும் கூட்டி கொண்டு வருகிறோம். அவைகளாலே நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லை நமக்கும் தெரியல. வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நமக்கு அது
பிரயோஜனமே இல்லாமல் கிடைக்கும் இல்லையா? கலைமகள் கைபொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ என்று கண்ணதாசன் பாடியது போலே. வீட்டுக்குள்ள நிறைய கிடக்கு, போகும்போது வரும்போது வாங்குவோம், ஆனா நமக்கே தெரியாது அது என்னுடைய பயன்பாடு என்ன, அது என்ன செய்யணும் என்னங்கிறது தெரியாது. அப்ப அப்படி ஒரு விஷயங்களை குறைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாமும் பணக்காரன் ஆகலாம் என்று தர்மன் சொல்றான். அப்ப என்ன காரணம், என்னத்தை சொல்றான்? அழகா சிம்பிளா சொல்ல போனா நம்ம என்ன சொல்லலாம்? நம்முடைய தேவைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொன்னார், எப்பொழுது ஒரு மனிதன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்? எப்பொழுது அவன் தனக்கு போதும் என்ற மனம் கொண்டவனாக இருக்கிறானோ அன்றைக்கு சந்தோஷம் வரும். போதுங்கிற மனசு என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவனுக்கு சந்தோஷம். போதுங்கிற மனசு வரலேன்னு சொன்னா அவனுக்கு சந்தோஷம் வராது. இப்ப போதுங்கிற மனசு எப்ப சார் வரும்? எப்ப ஒருவன் தன்னை இறைவனிடத்திலே ஒப்படைத்து தனக்கான ஒரு விஷயத்தை ஹம்பிள்னஸ்னு சொல்ற மாதிரி தன்னை சரணடையக்கூடியவனாக மாற்றிக்கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவனிடத்திலேயே அந்த போதும் என்கின்ற மனம், திருப்தி அப்படிங்கிறது வரும். ஏன் அது வரைக்கும் ஏன் வரல அப்படின்னா, நம் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கு. ஒன்னை விட்டு ஒண்ணு, ஒன்னை விட்டு ஒண்ணு, ஒன்னை விட்டு ஒண்ணு தாவிக்கிட்டே இருக்கு. தாவிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு தேடுதலே இருக்கிறோமே தவிர நம்முள்ளே ஒரு நிறைவு இல்லை. அந்த நிறைவு வரணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? இறை இடத்திலே சரணாகதி என்கின்ற ஒன்றை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இது அவருக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்லுவாருங்கிற நம்பிக்கை நம்ம மனசுல வந்துட்டுதுன்னா நம்ம என்ன செய்யலாம்? எந்த பொருளாக வாங்கினாலும், இந்த பொருளை வாங்க போறேன், இது எனக்கு வேணும் நான் நினைச்சா கூட நம்ம என்ன செய்யலாம்? இது தேவை தேவையில்லை என்பது அவன் தீர்மானம். அப்ப என்ன வரும்? மனதுல ஒரு திருப்தி ஏற்பட்டு போகும். ஆக எவனாக இருந்தாலும் எந்த வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் நம்ம மனசுல ஒரு திருப்தி வரணும் என்று சொன்னால் இறையின் இடத்திலே சரணாகதி என்பது ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கும் இல்லையா? அப்போ அதை தருமன் சொல்றேன், அதை கோடிட்டு காட்டுறோம். அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சின்ன இன்சிடென்ட சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு நிகழ்வு. மகாபாரதத்திலே துரியோதனன் மாண்டு போனான். துரியோதனனை சாவடிச்சிட்டான். உடனே அஸ்வத்தாமன் தான் கடைசியில மிஞ்சி இருக்கான். இந்த சைடு கிருப்பன் இருக்கான், துரோணர் எல்லாம் போயாச்சு, அஸ்வத்தாமன் இருக்கான். அஸ்வத்தாமனுக்கு விஷயம் தெரிய வருது. அஸ்வத்தாமனுக்கு விஷயம் என்ன தெரிய வருது? உங்க அப்பாவையும் ட்ரிக்கா சாவடிச்சுட்டாங்க, ஏதோ தந்திரம் பண்ணி சாவடிச்சுட்டாங்க. ஆகவே இப்போ துரியோதனையும் சாவடிச்சாச்சு. இனிமே யாரும் இல்லையப்பா, அஸ்வத்தாமா நீ தான் இருக்க, கிருபாச்சாரியர் மட்டும்தான் இருக்கார், ஆகவே நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று சொன்ன உடனே அஸ்வத்தாமன் கோபம் கொண்டு தன் கையிலே இருந்த ஒரு அஸ்திரத்தை எடுத்து விடுறான். அதுக்கு பேர் நாராயண அஸ்திரம்னு பேர். அந்த நாராயண அஸ்திரத்தை விட்ட உடனே அது யாரு? சாட்சாத் நாராயணமூர்த்தியே கிருஷ்ணரே இருக்கார். அவருக்கு சம்பந்தப்பட்ட அவர் சக்தியாக கொண்டிருக்கக்கூடிய அஸ்திரம் அது. அந்த அஸ்திரம் வருது. வந்த உடனே பஞ்சபாண்டவர்களை தொடங்கி கொண்டு அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. முதல் தாக்குதல் அவன் பஞ்சபாண்டவர்களை தான் வைக்கிறான். வச்ச உடனே அவர்களை துரத்தி கொண்டு வருது. வந்த உடனே கிருஷ்ணரிடத்திலே வந்து நிக்குது. கிருஷ்ணர் பார்க்கிறார், சொல்றார், இந்த அஸ்திரத்துக்கு ஒரே வழிதான் என்ன? கையிலே இருக்கக்கூடிய ஆயுதத்தை கீழே போட்டு விட்டு சரணம் என்று சொல்லி நில். இந்த அஸ்திரம் உன்னை ஒன்றும் செய்யாது. ஏன்? உடையவனே அவர் தானே, அவருக்கு தெரியாதா? அவர் இந்த டெக்னிக்கை சொல்றார். அப்பா, வரக்கூடிய அஸ்திரத்தோட சண்டையெல்லாம் போடாத, அது போட்டு மாளாது. ஏன்னா அது என்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அஸ்திரம். ஏன்னா நான் நாராயண சேவையை கொடுக்கும் பொழுது நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே நான் எந்த அஸ்திரத்தையும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆகவே என் அஸ்திரம் எல்லாமே கௌரவ சேனைக்கு போயாச்சு. அதுல அஸ்வத்தாமன் கையில அது இருக்கு. ஆகவே அவன் அடிக்கிறான். அடிக்கும் பொழுது அந்த அஸ்திரத்துக்கு ஒரே வழி என்ன? ரொம்ப சிம்பிள். அதனிடத்திலே எல்லா ஆயுதங்களையும் போட்டு நிராயுதபாணியாக நின்று சரணம்னு சொல்லிட்டேன்னா அந்த அஸ்திரம் உன்னை ஒன்னும் செய்யாது, கிளம்பி போகும். இது பீமனுக்கு இந்த விஷயம் ஒத்து வரல. அவன் சொல்றான், அது எப்படி? அவன் ஏதோ ஒரு அஸ்திரத்தை அனுப்புவான், நான் சும்மா நிக்க முடியுமா? நான் போய் சண்டை போடுறேன். இவர் கிருஷ்ணர் சொல்றார், வேண்டாம், நான் சொல்வதை கேள். உக்ரமாக சண்டை போடுறான். பீமனை தாக்குகிறது அந்த அஸ்திரம். தாக்குகின்ற பொழுது அவனுக்கு அங்கங்கே உடம்பிலே புண்களும் உடம்பிலே சில படுக்களும் ஏற்பட்ட உடனே அதோடு சண்டை போட முடியாத ஒரு பலத்தை புரிந்து கொள்கிறான் பீமன்.
உடனே பயந்து போய் திருப்பி கிருஷ்ணரிடத்துல வந்து, கிருஷ்ணா என்னப்பா நீ இருக்கும் போதே உன்னுடைய அஸ்திரம் இப்படி சொல்லுது. அப்ப சொல்றாரு, நான் அதுக்காகத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அஸ்திரத்தினுடைய விஷயம் தெரிஞ்சுதான் நான் உனக்கு சொன்னேன், தயவு செய்து அதற்காக நான் சொன்னதை கையில வச்சிருக்கக்கூடிய கதாயுதத்தை கீழே போடு, அந்த அஸ்திரத்திற்கு நமஸ்காரம் பண்ணு, அதுவே போயிடும். அப்போ அவன் நமஸ்காரம் செய்தான், கீழே உட்கார்ந்தான், அந்த அஸ்திரம் பாண்டவர்களை ஒன்றும் செய்யாமல் சென்று விட்டது. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னால் முடியுங்கிற செருக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த விதமான விஷயங்களையும் நாம் பார்க்க முடியாது, திருப்திங்கிறது வராது. அப்ப திருப்தி மனசுக்குள்ள வரணும்னு சொன்னா சரணாகதி என்கின்ற ஒன்று நமக்கு வரணும். அப்ப எல்லாவற்றையும் விட்டு அப்பா நீயே சரண்னு நினைக்கும் பொழுது நம் மனதிலே ஒரு திருப்தியும், நம் மனசுல ஒரு முழுமையான நம்பிக்கையும் நல்ல விஷயங்களையும் வரும் அப்படிங்கிறத தர்மன் சொல்றான். இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே எக்ஷன் அடுத்த சில கேள்விகளை கேட்க, தானம் செய்கிறாயே, அடுத்த கேள்வியை பாருங்க, தானம் செய்கிறாயே எதற்காக? அறிஞர்களுக்கு தானம் செய்கிறாய். எதற்காக? கலைஞனுக்கு தானம் செய்கிறாய். எதற்காக? சேவகனுக்கு தானம் செய்கிறாய். எதற்காக? ராஜாக்களுக்கு தானம் செய்கிறாய். தானம் கொடுக்கறதுல இவ்வளவு வெரைட்டி இருக்குங்கிறது நமக்கு இப்பதான் தெரியுது. தானத்திலே இவ்வளவு வெரைட்டி இருக்கு. தானத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறோம். எதற்காக நீ அதை செய்கிறாய்? ஏன் தானம் தருகிறாய்? அறிஞருக்கு நீ ஏன் தானம் தருகிறாய்? அறிஞர்னா பெரியவர்கள், ஆச்சாரியார்கள், குருமார்கள். எதுக்கு சார் நீ அவருக்கு போய் கொடுக்கிற? சொல்லு தர்மா, நீ ஏன் செய்கிறாய்? சொன்னான் தர்மன் சந்தோஷமாக, ஆச்சாரியனுக்கு, குருவுக்கு, அறிஞனுக்கு கொடுப்பது நாம் மேல் உலகத்தை அடைவதற்கு. என்ன காரணம்? கொடுத்த விஷயத்திற்கு அவர்கள் நமக்கு நல்ல விஷயத்தை போதிப்பார். நல்ல போதனைகள் ஆச்சாரியரிடத்திலிருந்து வரும், நல்ல அருள் கிடைக்கும் இல்லையா? ஒரு குருமாருக்கு நம்ம போய் கொடுக்கிறோம், அவர் கட்டி இருக்கக்கூடிய ஆசிரமத்துல ஒரு டொனேஷனை கொடுக்கணும். எதுக்காக நம்ம போய் கோவில்ல கொடுக்கும்? எதுக்காக பாபானுடைய ஆசிரமத்துல கொண்டு போய் புட்டபருத்தியில காசு கொடுக்கும்? என்ன காரணம்? அருள் கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கை தானே. எதற்கு அருள் கிடைக்க வேண்டும்? மேல் விஷயங்களுக்கான முனைப்பிற்கு அது துணையாக இருக்கும். டு கெயின் த ஹையர் கான்சியஸ்னஸ் இல்லையா? மேல் விஷயங்கள் அப்படின்னு சொன்னா என்ன? உயர்ந்த விஷயங்கள், ஆத்மாவை பற்றிய தெளிவு, இதற்கான அருள் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா ஆச்சாரியர்களும் குருமார்களினால அருளினால்தான் நமக்கு அது கிடைக்கும். அப்போ அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற விஷயங்கள், அவர்களுக்கு தானமாக தரக்கூடிய விஷயங்கள் நம்மை கடைத்திய, நம்முடைய பிறவி கடைத்தேற வழி செய்யும். அடுத்தது, கலைஞனுக்கு நீ ஏன் தருகிறாய்? கலைஞனுக்கு நீ ஏன் தானம் செய்ய வேண்டும்? தர்மன் சொன்னான், அது தானம் அல்ல, அது பரிசு. ஏன் அப்ப பரிசு தர்ற? அவன் கலை வளர்வதற்கு, கொடுத்தவன் பேர் நிலை பெறுவது. கொடுத்தவன் பேர் நிலை பெறும். ஏன்? இவன் கொடுத்தாங்கிறது தெரியும், ஹிஸ்டரியில ரெக்கார்டு. ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒருத்தன் கொடுக்குறான், ஸ்பான்சர்ஷிப் வருதா இல்லையா? பேர் ஸ்பான்சர்ஷிப் வெளியில தெரியுது. ஏன் சார் தெரியல அப்படின்னு கேட்காதீங்க. கம்பராமாயணத்திலே தடையப்ப வள்ளலை பற்றி கம்பனே பேசுறான். ஏன்னா அவனை ஸ்பான்சர் பண்றது தடையப்ப வள்ளல். பாட்டுக்கு பாட்டு எழுதுறார். ஹூ ஸ்பான்சர்டு கம்பன்? சடையப்ப வள்ளல். அப்ப சொல்றாரா இல்லையா? அவரை பற்றிய பேர் வருதா இல்லையா? இவரும் முன்னேறினார், அவரை பற்றிய பேரும் அவருக்கு கிடைத்தது. சடையப்ப வள்ளலை பத்தி நமக்கு யாருன்னே தெரியாது. கம்பன் எழுதிய பிறகுதான் சடையப்ப வள்ளலை பத்தி அவனுடைய பரம்பரையை பத்தி பேசுறான். அப்போ எப்பேற்பட்ட ஒரு பேரை கொடுத்து விடுறான் பாருங்க. அப்போ பேர் கிடைக்குது, ரெண்டு பேருக்குமே பேர் கிடைக்குது. கொடுத்தவனுக்கும் பேரு, வாங்கியவனுக்கும் பேரு. கலையும் வளருது, கலைக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு மதிப்பு கொடுத்தது போல இருக்கு, இவனுக்கும் மதிப்பு ஏற்படுது. ஆக தர்மம் ஏன் அவர்களுக்கு தர்மம் செய்கிறோம்? இந்த விஷயத்திற்காக என்று சொன்னான். அடுத்தது, வேலையாட்கள், சேவகனுக்கு நீ ஏன் கொடுக்கிறாய் காசு? சேவகனுக்கு நீ ஏன் தானம் செய்கிறாய்? அழகாக சொன்னான் தர்மன், அவர்களை நாம் ஊக்கப்படுத்துவதற்கு, அவர்கள் நம்மோடு என்றும் துணையாக நிற்பதற்கு. சார் ஒண்ணுமில்லை, ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருங்க.
ஒரு தீபாவளிக்கு ஒரு புடவை அல்லது ஒரு பெரிய விஷயம் கூப்பிட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க மனசுக்கு சந்தோஷம். அவன் மனசுல என்ன நினைப்பான், ஆஹா எப்பேற்பட்டவன் நம்மளை மதிச்சு நமக்காக கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். லாயல்ட்டின்னு சொல்ற மாதிரி. அப்ப அவனுக்கு அந்த மனசுல அந்த எண்ணங்கள் ஏற்படும். ஆகவே அதற்காக நாம் அந்த டொனேஷனை தரும். கடைசியாக சொன்னான், ராஜாவுக்கு நீ ஏன் டொனேஷன் தர்றேன்? அப்ப தருமன் சொன்னான், அது டொனேஷன் இல்லை, அதுக்கு அப்பம் கட்டுறோம், வரி கட்டுறோம். ஏன் செய்யற அப்படின்னு சொன்னான். ரொம்ப சிம்பிள். ஏன்னா கட்டலைன்னா அவன் என்ன புடிச்சிருவான். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ராஜாக்கள் என்று சொன்னால் இன்னைக்கு கவர்மெண்ட்னு வச்சுக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும், கட்டி தானே ஆகணும். கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவன் ஃபீஸ்ன்னு போட்டா கட்டணும். அவன் பில்லுன்னு போட்டு அனுப்பினானா அதுக்கு கட்டித்தான் ஆகணும். காரணம் என்ன? அது சட்டம் ஒழுங்கு. அவன் செய்யக்கூடிய விஷயத்திற்கு, அவன் ராஜாங்கத்திற்கு அவன் செய்யக்கூடிய விஷயங்கள் அதனுடைய வளத்திற்காக, அதனுடைய மேம்பாட்டிற்காக அவன் கேட்கக்கூடிய காசு, அதுக்கு நான் கொடுக்கிறேன். ஆகவே தர்மன் சொன்னான், நாட்டிற்கு வளம் சேருவதற்காக ராஜாங்கத்திற்கு ராஜாவிற்கு வரி கட்டுகிறாய். ஆகவே அது வரி, அது தானம் அல்ல, அது வரி. அவனுக்கு நீ வரி கொடுக்க. அப்படி நாம அந்த கிளாசிபிகேஷனை அழகாக சொன்ன. அடுத்ததாக வரக்கூடிய இன்னும் சில கேள்விகள் ஆக்ஷன் வைக்கிறான். என்ன கேள்விகள் வருது? இந்த உலகம் எதனால் சூழப்பட்டிருக்கு? இந்த உலகம் எதனால் சூழப்பட்டிருக்கு? அழகாக சொன்னார், இந்த உலகம் அறியாமையினால் சூழப்பட்டிருக்கு. இந்த உலகம் அறியாமையினால் சூழப்பட்டு. எல்லாம் தெரிஞ்சவன் எவனுமே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவன் எவனுமே இருக்கவும் முடியாது. இதற்கு அழகான ஒரு உதாரணம். இதற்கான உதாரணம் என்ன அப்படின்னு சொன்ன, ஒரு அரசவையில ஒரு ராஜா தன்னுடைய மந்திரிகள், புதுசா சில மந்திரிகள் வராங்க, நியூ ரெக்ரூட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி புதுசா உள்ள நுழைஞ்சிருக்கான். எல்லாம் ஒவ்வொன்றும் எம்பிஏ ஃப்ரம் ஹார்வர்ட், எம்பிஏ ஃப்ரம் பிரின்ஸ்டன், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படிச்சு தான் மந்திரி பதவிக்காக வர்றாங்க. ஸோ தே ஆர் நியூ ரெக்ரூட்ஸ். உள்ள சேரணும்னு வர்றாங்க. ஏற்கனவே ஒரு ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கார், கொஞ்சம் வயசானவர், அவரும் இருக்கார். ராஜா இவர்களுடைய அறிவாற்றல் என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு சொல்றார். ஒரு பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறார். வச்சுட்டு எல்லாரையும் கொஞ்சம் தூரத்துல இருந்து அதை பார்க்க சொல்றார். பார்த்துட்டு, இந்த பெட்டி பூட்டி இருக்கு, இந்த பூட்டை எப்படி திறக்கிறது அப்படிங்கறதா நாளைக்கு டெஸ்ட். பூட்டை திறக்கணும். இது என்ன சமாச்சாரம் ஏதுங்கிறத நீங்க டிசைன் பண்ணிக்கங்க அப்படின்னு எல்லாரும், இந்த புது ரெக்ரூட்ஸ் எல்லாரும் சுற்றி சுற்றி வந்து அந்த பூட்டை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து, அந்த பெட்டியை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து, அது ஒருத்தன் கண்ணால மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டு, ஜாமெண்ட்ரி எல்லாம் போட்டு, ஒருத்தன் ஸ்கேல் எல்லாம் வச்சு, அளவுகோல் எல்லாம் வச்சு, எழுதி வரைஞ்சு எல்லாம் கையில போட்டு எல்லாம் டிசைன் எல்லாம் எடுத்துக்கிட்டு ராத்திரில உட்காந்து டிஸ்கஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கொஞ்சம் வயசானவரா இருக்கிறவர் வந்தார், பெட்டியை பார்த்தார், போயிட்டார். அவர் ரொம்ப பெருசா ஒன்றும் பேசல, அவர் ஒன்றும் சொல்லல. இவங்க எல்லாம் நின்று டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இவங்க சொன்னாங்க, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா நம்ம டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. அதுல உட்காந்து எல்லாரும், இது ஒரு கணக்கு சாஸ்திரம் எல்லாம் போடணும்டா, ஏன்னா இந்த மாதிரி இருந்தா இது இப்படிப்பட்ட ஒரு லிவர் தான்டா வேணும், இப்படியெல்லாம் அதுக்கு அமைப்பு இருக்கணும்டா அப்படின்லாம் இவன் ஒரு டைமென்ஷன் எல்லாம் கொடுக்குறான். எல்லாரும் டிசைன் எல்லாம் போடுறாங்க, பெருசு பெருசா பெருசு பெருசா. ராஜா தான் சொல்லிட்டார், மறுநாள் காலையில நீங்க இந்த பெட்டியை திறக்கணும்னு சொல்லிவிட்டார். அதனால எல்லாரும் மறுநாளுக்கு ராத்திரி போய் அவன் படித்திருக்கக்கூடிய புஸ்தகம் எல்லாம் போட்டு திறந்து அதுக்கு எல்லா விதமான டிசைன் எல்லாம் போட்டு, இந்த பூட்டுக்கு இப்படித்தான் இந்த சாவி இருக்கணும்னு இன்னொருத்தர் நம்பர் காம்பினேஷன் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சு ரெடியா பண்ணி ஒவ்வொருத்தரும் வர்றான். பிரசன்டிங் தேர் சப்ஜெக்ட். என்ன சொல்றான், ராஜா இப்படித்தான் இந்த லிவர் ஆனது இருக்கணும், இப்படித்தான் இந்த பூட்டுக்கு சாவி வரணும். இன்னொருத்தன் இப்படி சொல்றான், நோ 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 நோ, இந்த டைமென்ஷன் இப்படி இருந்ததுன்னா இப்படிதான் இருக்கணும், இதுதான் இன்ஜினியரிங் டிசைன்ல சரியா இருக்கு அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்றான், என்னடா இது தெரியாம பேசுறேன், இதுக்கெல்லாம் காதரேஜ்காரன் மாதிரியான பெரிய ஆட்கள் தாண்டா இதெல்லாம் பண்ணியிருக்கான், நான் அதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேன், ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கேன், எனக்கு தெரியாத இந்த டைமென்ஷன் ஆஃப் ஹோலுக்கு இப்படித்தான் இருக்கணும் இந்த சாவி அப்படிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் வயதான இந்த மந்திரி அங்க வரவே இல்லை அந்த ஸ்பாட்டுக்கு. இது மறுநாள் காலையில இவங்க எல்லாம் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு ராஜாவுக்கு முன்னாடி. ராஜா கேட்டார், அந்த மந்திரி எங்க அப்படின்னாரு. தெரியல ராஜா, வருவாருன்ட்டு. இவர் என்ன பண்ணிட்டார், ராத்திரியே போய் தூங்கிட்டார். மறுநாள் காலையில வந்த உடனே ராஜா, நமஸ்காரம் ராஜா, நீங்க ஒரு 9:30 தானே சொன்னீங்க, எல்லாரும் முன்னாடியே வந்துட்டாங்க போட்டிருக்கேங்கிறார் ராஜா கிட்ட.
ஆமா ஆமா, கொஞ்சம் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, 9க்கே வந்துட்டாங்க, நீங்க வாங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னாராம். ராஜா ராஜா கேட்டாராம், எப்படி இந்த பெட்டியை திறக்கலாம்? ராஜா கிட்ட சொன்னாராம் அந்த மந்திரி, முதல்ல இந்த பெட்டியை நீங்க மூடவே இல்லை ராஜா, அதனால ரொம்ப ஈஸி, திறந்து பாருங்க, திறந்து விட்டான். ஏன் நீ பூட்டே பூட்டல், பூட்டாமலே பூட்டுக்கு சாவியை கேட்கிற நீ, ஆகவே பூட்டாத பொட்டியை திறக்கிறது ரொம்ப சுலபம், திறந்து பார் திறக்கும். சொன்ன உடனே ராஜா தூக்கி வாரி போட்டது, மற்றவர்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டு, ஏன்னா இவ்வளவு டிசைன்லாம் நம்ம போட்டிருக்கோம், இந்த ஆள் உட்கார்ந்த இடத்துல சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனே திருப்பி திருப்பி பாக்குறாங்க. ராஜா நேரா வந்தா, கதவை திறந்து போச்சு, ஏன்னா பூட்டவே இல்லை அந்த பெட்டி. ராஜாவுக்கும் ஒரு விதமான அதிர்ச்சி, எப்படி, என்ன சமாச்சாரம், ஏது அப்படின்னா, ராஜா சரி நமஸ்காரம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஓடி போய், எப்படி சார் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, ராத்திரியெல்லாம் நாங்க எல்லா புத்தகத்தையும் படிச்சு அதுக்கு டிசைன் எல்லாம் போட்டு பாருங்க, நாங்க கீ டிசைன் எல்லாம் போட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னா. ரொம்ப சிம்பிள், நீங்க எல்லாரும் அதை சுற்றி சுற்றி பார்த்தீங்க, நான் பூட்டினுடைய டைமென்ஷனை பார்த்தேன், வீட்டுக்கு போனேன், எங்க தாத்தா இதே மாதிரி ஒரு பெட்டி ஒண்ணு வச்சிருந்தார், அது பூட்டிய நிலையில் இருந்த பெட்டி, அதை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு, பூட்டி இருந்தா இப்படி இருக்கும், ராஜா வச்சிருக்கிறது பூட்டலன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சுக்கிட்டா வந்துட்டேன். இதுதான் அனுபவம். என்ன காரணம்? எல்லாம் தெரிஞ்சவனா எவனாலும் இருக்க முடியாது. எல்லாம் தெரிவது என்பதும் தெரியாத ஒன்று விஷயம்தான். ஏன்னா உலகத்துல தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆகவே நாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்வது கஷ்டம். அதனாலதான் சொன்னான், நம்மை சூழ்ந்திருப்பது என்னன்னா அறியாமை என்கின்ற அஞ்ஞானம். தர்மன் சொல்றான், நம்மை சூழ்ந்து இருப்பது அறியாமை என்கின்ற அஞ்ஞானம். தென்னாலிராமன் கதையில ஒரு கதை ஒண்ணு வரும், அழகான சுவாரஸ்யமான ஒரு கதை. ஒரு காசியிலிருந்து ஒரு பண்டிதன், அவனுக்கு தெரியாத புஸ்தகமே கிடையாது, நீங்க வேதத்துல எதை கேட்டாலும் சரி, ரிக் யஜுர் சாம அதர்வனம் அப்படி தட்டுவார். உபனிஷத்துகள்லாம் அப்படி பாப்புலர் உபனிஷத் எல்லாம் தெரியும் அவருக்கு. எந்த ஆட்கள் பண்டிதர் அவனோட போனாலும் அவன் ஜெயிச்சிருவான். நீ புஸ்தகத்தை காட்ட வேண்டியதுதான், நாங்க மார்க்கண்டே புராணத்துல 18வது பக்கத்துல இதுல இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்றோம். ஆஹா, இவனோட ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும், என்ன எந்த புஸ்தகத்தை காட்டினாலும் அவனுக்கு எல்லாம் தெரியும். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் யோசிக்கிறார். என்னன்னா அவன் ஏன் சேலஞ்ச் கொடுத்துட்டான், கிருஷ்ணதேவராயருக்கே சேலஞ்சா இருக்கிறான். உடனே கிருஷ்ணதேவராயர் சொன்னார், போப்பா நம்மால கூட்டிட்டு வா, யாரு தெனாலிராமனை கூட்டிட்டு வான்ட்டு, அவன் தான் இவனுக்கு சரி. தெனாலிராமன் வரதுக்கு முன்னாடி யாரு என்ன ஏதுன்னு கேட்டான். இந்த மாதிரி ஒரு பண்டிதன், அவன் காட்சியில இருந்து வந்தவன், எல்லாம் தெரிஞ்சதாதான் இருக்கிறான், அவன் எல்லாம் படிச்சிருக்கான். அப்படியா, சரி சரி, நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்ட்டான். மறுநாள் வரும்போது ஒரு பெரிய பல்லக்கு, அந்த பல்லக்குல ஒரு 2-3 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு பட்டு துணி, இந்த பட்டு துணிக்குள்ள எதையோ சுத்தி வச்சிருக்கிறான் தெனாலிராமன். அத 2 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு பெரிய சங்க நாதம் என்ன, அந்த நாதம் என்ன, துந்துவி முழங்குவது என்ன, எல்லாத்தையும் முழங்கி கொண்டுட்டு வர்றாரு. அந்த பண்டிதர் எதுல உட்காந்துருக்கான், அவன் இப்படி பாக்குறான், என்னடா இது தெனாலிராமன் எதையோ தூக்கிட்டு வரானே. அவனே தூக்கல, இவன் மாதிரி 2 பேர் ஆளை வச்சு தூக்கிட்டு வர்றான். அப்படின்னா பாத்தீங்க, அது ஒரு பெரிய புஸ்தகம் மாதிரி இருக்குது. அவன் தூக்கிட்டு வரான் அரசாவையில. கிருஷ்ணதேவராயருக்கு ஒரே ஆச்சரியம், இது என்ன புதுசா தெனாலிராமன் எதையோ தூக்கிட்டு வர்றானே, என்ன சமாச்சாரம். வந்தவனே எல்லாருக்கும் முன்னாடி அந்த புஸ்தகத்தை அங்க ஒரு மேடையில அப்படி வைக்கிறார். அந்த பல்லக்க வச்சுட்டு அப்படியே பூவெல்லாம் அந்த அந்த சுத்தப்பட்ட விஷயத்துக்கு போட்டுட்டு, வணக்கம் 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 மகாராஜா, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, தாமதிக்கு மன்னிக்கணும், ஏன்னா இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வரதுக்கு ஆளை தேட வேண்டியதா இருந்தது, அதனால தான் தூக்கிட்டு வந்தேன். பண்டிதர் கேட்கிறாரு, என்னது இப்படிப்பட்ட பெரிய புஸ்தகமா இருக்கு, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப சிம்பிள், இது என்ன புஸ்தகம் இதுவா, இது திலகாஷ்ட மகிஷபந்தனம், இது பெரிய புஸ்தகம், இது யாருக்கும் புரியாது, இது ஒரு புதிய புஸ்தகம், இது என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது, இதுல இருந்தா உனக்கு நான் கேள்வி கேட்க போறேன். இவன் உடனே பண்டிதர், அஜோஜோ, நான் இந்த மாதிரி புஸ்தகமே படிச்சது இல்லையப்பா, புதுசா இருக்கேன். ஆமாமா, நான் இதுல இருந்தா 1008 கேள்வி கேட்க போறேன், நீ ரெடியா சொல்லு அப்படின்ட்டான். உடனே பண்டிதன், ஐயோ எனக்கு தெரியாது, நமஸ்காரம், நான் படிக்காத எத்தனையோ இருக்கு போல் இருக்கு, நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன், நான் பெற்ற பரிசுகள் எல்லாம் கொடுத்து விட்டு ஓடி போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போயிட்டான். கிருஷ்ணதேவராயருக்கு ஒரே ஆச்சரியம், தெனாலிராமனை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவன் அந்த பண்டிதர் கிளம்பி போயாச்சு. கேட்கறான், ஏன்பா நானே கேள்விப்பட்டதில்லை, இப்படி ஒரு புஸ்தகம் இருக்குன்னு நீ சொல்லிருக்கே, என்ன சமாச்சாரம். அவன் சொல்றான், ரொம்ப சிம்பிள், நான் சொன்னதை நீங்க பதம் பிரிச்சு படிச்சீங்கன்னா அது சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு புரியும்னா. என்ன திலகாஷ்ட மகிஷபந்தனம்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? திலகாஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காஞ்சு போன எள்ளு செடி. மகிஷபந்தனம் அப்படின்னா எரும மாட்டு கயிறு.
இத ஒரு பட்டு நூல்ல போட்டு சுத்தி கொண்டு வந்திருக்கேன். சிலவாட்ட மகிஷபந்தனம்னா காஞ்சு போன எள்ளு செடியே ஒரு எரும மாட்டு கயித்துல சுத்தி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன அவனுக்கு, அத்தனையும் படித்தவனுக்கு இந்த ஒரு வார்த்தையினுடைய பொருள் புரியவில்லையே, அவனுடைய கல்வி செருக்கு அவனை கண்மறைத்து விட்டது என்று சொன்னான். இதற்கு காரணம் என்று சொன்னா, நாம் அத்தனையும் தெரிந்தவர்கள் அல்லர். எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு நம்ம என்னைக்குமே சொல்ல முடியாது. காரணம், தெரியாத விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி எங்கேயும் இருக்கு. அதனால்தான் என்ன சொன்னான் தருமன் அழகாக, நமக்கு அஜ்ஞானம் இருந்து கொண்டே இருக்கிறதப்பா. ஆகவே அஜ்ஞானத்தினால் நாம் எப்பொழுதும் சூழப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் எதனால் சூழப்பட்டது? அஜ்ஞானம் என்கின்ற இருளினால். அந்த இருளை நாம் போக்க வேண்டும். போக்குவது எப்படி? இறைவன் அருள் இருந்தால் இந்த இருள் விழா. இறைவன் அருள் இருந்தால், இறைவன் என்னுடைய அருள் இருந்தால் இந்த இருள் விலகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தர்மன் கொடுத்த ஒவ்வொரு பதிலுக்கும், ஆன்மீக ரீதியான பதிலுக்கும் நாம கம்பேர் பண்ணிக்கலாம், காரலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது சொன்னா, இந்த உலகத்தில் இருந்து ஏன் பெரிய ஒளியானது வரவில்லை? ஏன் இந்த உலகத்திலிருந்து பெரிய ஒளியானது வெளியில வரலையே? என்ன காரணம்னா, சிம்பிளா சொன்னான் தருமன், இந்த உலகத்திற்கு தமோகுணம் நிறைந்திருக்கிறது. ஆகவே தான் இதில் இருந்து ஒளி வரவில்லை. இப்ப தமோகுணம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. வள்ளுவரே சொல்றார், 4 விஷயத்தை விட்டுடுங்கிறார். 4 விஷயத்தை விட சொல்லி மகாராஜாவுக்கு சொல்ற மாதிரி, ராஜாவுக்கு சொல்ற மாதிரி அரசியல்ல சொல்றார். என்ன சொல்றாரு? நெடுநீர் மறதி மடி துயில் 4ம் கெடுநீராய் காமக்கலன் என்று சொல்ற. நெடுநீர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வேலையை கொடுத்தா இன்னைக்கு முடிக்கணும். இன்னைக்கு கையில கொடுத்தா ஒரு 10 நாளைக்கு இழுக்கப்பட. நெடுநீர். காலதாமதம்ங்கிறது நிறைய விஷயங்கள்ல நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே வரோம். பாத்தீங்களா? ப்ரோகாஸ்டினேஷன் ஆங்கிலத்தில். ஒரு செயலை செய் என்று சொன்னால் பண்ணு, உடனே பண்ணு. தள்ளி போடுறதுங்கிறது தப்பு. அப்ப நெடுநீர். மறதி, மறந்து போறது, சுத்தமா அந்த நினைப்பே இல்லாம போறது. மடி, சோம்பேறித்தனம். துயில், தூங்கிட்டே இருக்கிறது, எப்பபார் தூங்குறது. நாளை என்ன சொல்றான்? ஒரு அரசனுக்கு சரியானது இல்லையப்பா, கெடுநீராய் காமக்கலன். அவன் கெட்டு போறதுக்கான ஒரு மரக்கலன் என்று சொல்லிவிட்டான் வள்ளுவன். அவன் கெட்டு போறதுக்கான வழிடாது. அவன் ஒரு குளத்திலேயோ ஒரு ஆத்திலேயோ அவன் போறான் என்று சொன்னால், அவனுக்கு படகாக இதை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் கண்டிப்பாக மூழ்கி சாவான். அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ இந்த குணம் அவனிடத்திலே இருக்கக்கூடாது. இந்த 4 குணத்தையும் அவன் தவிர்க்கணும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகம் தமோ குணம் என்று சொல்லக்கூடிய இந்த குணத்துக்குள் உட்கார்ந்து, இந்த தமோ குணத்திலிருந்து எப்பொழுது வெளியே வருமோ அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே ஒளியானது வரும். இல்லைன்னா வராது. இல்லைன்னா அவர்களுக்குள்ளே ஒரு ஒளியானது வராது. அடுத்ததான கேள்வியை கேட்கிறான். அப்பன்னா இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் எங்கே செல்வார்கள்? சொல்றார், எல்லோரும் இதில் பாதி பேர் எல்லாம் நரகத்துக்கு போற மாதிரி இருக்கு. காரணம் என்ன என்று சொன்னால், அதற்கான குணாதிசயங்களை அவர்கள், அதற்கான குணங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். என்ன குணங்களை வச்சிருக்கான்? பொய் சொல்றான், பொய்மை. அளவெடுக்கிறான், கயமை. அடுத்தது போதை வஸ்துக்களின் மீது ஆசை, கள்ளுண்மை, கள்ளுண்ணுதல். ஒருத்தன் பார்த்து பொறாமப்படுறது, பொச்சாப்பு, பொறாமை. அடுத்ததாக சொன்னான் தருமன், இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா? என்னன்னா, உன் நண்பன் தவறு செய்தால் அவனை திருத்தாமல் இருப்பதும் பாவத்திற்கு சமம். அவன் தப்பு செய்யறானா, அவனை திருத்து, சொல்லு. அவன் திருந்துறானா இல்லையோ சொல்லு. இல்லையா? இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடுவான்.
திருத்தக்கூடிய, இடித்து உரைக்கக்கூடிய ஒரு மந்திரியோ, இடித்து உரைக்கக்கூடிய அறிஞர்களோ ஒருத்தன் ஒரு ராஜாங்கத்திலே ஒரு ராஜாக்கு இல்லைன்னா அவன் என்னவா இருப்பான்? துரியோதன மாதிரிதான் இருப்பான். எப்படி துரியோதனன் கெட்டு போனான்? ஏன்னா யார் சொன்னாலும் கேட்கல. அவனுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு, அவனை உட்கார்ந்து சொல்லக்கூடிய, உட்கார்ந்து உபதேசிக்கக்கூடிய அளவுக்கு, அவனுக்கு அத்தாரிட்டி செய்யக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. ஆகவே துரியோதனன் தன் பாட்டுக்கு வேலையை செஞ்சான். அப்ப இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் அப்ப என்ன ஆகும் சார்? கெடுப்பார் இல்லாமல் கெடுவான். யாரும் அவன் பக்கத்துல இருந்தா அவனை கெடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவனே கெட்டுப்போம். அப்போ இவைகள் எல்லாமே அவர் லிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், தர்மன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இது எல்லாமே நமக்கு கெடுதலை தரக்கூடியது. இதனாலே தான் உலகம் எப்படி இருக்கு? இருளில் சூழப்பட்டிருக்கிறது, இருளுக்குள்ளே கிடைக்கிறது, கடக்கிறது. அப்ப கேட்கிறான் யட்சன், அப்ப ஒரு மனிதன் எப்பொழுது இறப்புக்கு சமானமாகிறான், இறந்தவனாகிறான்? ஒரு மனிதன் எப்பொழுது இறந்தவனாகிறான்? எப்பொழுது வறுமை வருகிறதோ அவன் இறந்தவனாகிறான். இல்லாமை வந்தால், எப்பொழுது அவனுக்கு இல்லாமை வருகிறதோ அப்பொழுது அவன் இல்லாதவனாகி விடுகிறான். அதனால்தான் என்ன சொன்னார்? இல்லானை இல்லாளும் வேண்டாள், இன்றெடுத்த தாய் வேண்டாள். இல்லானை இல்லாளும் வேண்டாள். அவ்வையார் சொன்னா, இல்லானை இல்லாளும் வேண்டாள். காசே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறவன அவன் பொண்டாட்டி கூட ஒத்துக்க மாட்டான். இல்லானை இல்லாளும் வேண்டாள். அடுத்தது யாருன்னு சொன்னா, அவன் மட்டுமானா ஒத்துக்க மாட்டா? ஈன்றெடுத்த தாய் வேண்டாள். அப்ப அவன் ஒத்துக்க மாட்டான். அப்போ பாவர்ட்டி கொண்டு போய் விட்டுரும் இல்லையா? உலகத்துல ரொம்ப கஷ்டம். அதனால தானே சொன்னோம், கொடியது எது? கொடிது வறுமை கொடிது, அதிலும் இளமையில் வறுமை என்று சொல்லுது. அவ்வையார் சொன்ன வார்த்தை தான், கொடிது வறுமை கொடிது, அதனிலும் கொடிது இளமையில் வரும். இப்ப இளமையான காலத்திலே ஒரு வறுமை வரும் என்று சொன்னால் அந்த வறுமை இருக்கிறதுலே ரொம்ப. அப்போ ஒருவன் இல்லாதவனாக இருப்பது எப்பொழுது இறந்தவனுக்கு சமமாகிறான் என்று சொன்னால், எப்பொழுது வறுமை வருகிறதோ அவன் இறந்தவனுக்கு சமமாகிறான். அப்ப யக்ஷன் கேட்கிறான், அப்போ ஒரு நாடு எப்பொழுது இறந்ததுக்கு சமானமாகிறது? ஒரு நாடு எப்பொழுது இறந்ததற்கு சமானமாகிறது? எப்பொழுது அதற்கு சரியான தலைவன் இல்லையோ அப்பொழுது இறந்ததற்கு சமானம். எப்பொழுது அதற்கு சரியான தலைவன் இல்லையோ அப்பொழுது அது இறந்ததற்கு சமானம். அழகாக சொன்னான் வள்ளுவன். 770வது குறள். நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் இல்வழி இல் என்று சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சிறந்த வீரர்களே அந்த படையில இருந்தாலும் அந்த படையை நடத்துகின்ற நல்ல தலைவன், தகுதி வாய்ந்த தலைவன் இல்லை என்று சொன்னால் நீ சொல்லாமலேயே அங்கே தோல்வி வந்துவிடும் என்று சொல்லிவிடும். படைக்கு சொல்றான், படையினுடைய பெருமைக்காக சொல்லுகின்ற பொழுது சொல்றான், நிலை மக்கள் சால உடைத்தெனினும். சார், நல்ல சண்டை போடக்கூடிய வீரர்கள் இருக்காங்க சார், எல்லா டாக்டிக்ஸும் தெரியும், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும் அவங்களுக்கு. சால உடைத்தெனினும் தானை அங்க தலைமக்கள் இல்வழியில் அவன் இல்லைன்னா காலி, அவன் இல்லைன்னா காலி. அப்படி வீரர்கள் இருந்தும், வீரம் இருந்தும் ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவன் அங்கே வருவான் என்று சொன்னால் அந்த படை சின்ன படையாக இருந்தாலும் ஜெயிக்கும். மகாபாரத கதை, பாண்டவர்கள் கதை, கிருஷ்ணர் நின்ன கதை. கௌரவர்களை விட பாண்டவ சேனை கம்மி, கௌரவர்களை விட பாண்டவர்களுடைய சேனை மிக மிக குறைவு. ஆனால் பாண்டவ சேனை ஜெயித்து. ஏன்? கிருஷ்ணர் என்கின்ற பரமாத்மா அங்கே வழிகாட்டுதலோடு நடந்தது. அப்ப நல்ல தலைவன் இருக்க வேண்டியதா இருக்கு. நல்ல தலைவன் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு நாடு இறந்ததற்கு சமானம் என்று சொன்னார். ஒரு யாகம் இறந்ததற்கு சமானம் எப்பொழுதுன்னு கேட்கிறான். ரொம்ப சிம்பிள். எப்ப அதனுடைய வழியில் செய்யவில்லையோ, அது பயன்படவில்லையோ,
அப்போ அது சரியாக நடக்கவில்லையோ அது இறந்ததற்கு சமானம். யாகம் இறந்ததற்கு சமானம் என்ன? அதனுடைய பர்ஃபார்மன்ஸுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ல பண்ணாம நீ வேற ஏதோ ப்ரொசீஜர்ல உனக்கு தோணுதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த யாகம் சரியான பலனை தராது. அப்போ இறந்து போனதற்கு சமானம். ஆகவே இவைகள் எல்லாமே தருமன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தவிர ஒன்னும் சில கேள்விகள் மட்டும் இருக்கு. ஒரு 10 கேள்விகளோ ஏதோ இருக்கு. அவைகளிலே அவர் தர்மன் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியிலே என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நாம வரக்கூடிய வகுப்புல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஆகவே யக்ஷ பிரசன்னம் என்கின்ற ஒன்று பல நீதிகளையும் பல அறச்சிந்தனைகளையும் ஆன்மீக தத்துவங்களையும் நிரம்பிய விஷயமாக யக்ஷ பிரசன்னம் இருந்தது. அதுல தர்மனுடைய ஒவ்வொரு வாக்கையும் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது? தர்மன் இப்பேற்பட்ட ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு இந்த பதிலை அவன் சொல்லி இருக்கான் அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப 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 அவருடைய அறிவினுடைய ஒரு ஆழத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. என்ன காரணம்னா, சார் இதெல்லாம் படிச்சு வர்றதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது இயற்கையிலேயே ஊறிய விஷயமா இருந்தா தான் ஆன் த ஸ்பாட் சொல்ல முடியுமே தவிர, நான் உட்காந்து படிச்சுட்டு இதெல்லாம் சொல்லி போடுறேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் படிச்சுலாம் வராது. ஏன்னா தர்மன் தர்மத்தினுடைய எம்பாடிமெண்ட் ஆஃப் தர்மான்னு சொல்ற மாதிரி அவனே தர்மத்தின் உருவாக இருந்ததினாலே அவனுக்கு தர்மத்தை பத்தி எந்த கேள்வி எங்க கேட்டாலும் அவனால் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா ஹீ இஸ் a walking encyclopedia ஆஃப் தர்மா. அதனால் அவனுக்கு சொல்ல முடிந்தது, சொல்லப்பட்டது. ஆகவே இதெல்லாம் நம்ம தெரியக்கூடிய என்ன விஷயம் என்று சொன்னால், தர்ம சிந்தனைகள், சாஸ்திரம் நமக்கு நீதிகள் புகட்டக்கூடிய விஷயங்கள், இல்வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை யக்ஷ பிரசன்னம் நமக்கு நிறைய கொடுத்துரும். இதை நாம திரும்ப திரும்ப படிக்கணும். அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், மகாபாரதம் என்பது சாஸ்திரத்தினுடைய சாரமாகவும் இருக்கு. பஞ்சமோ வேதகம் நம்ம என்ன சொல்றோம், சாஸ்திரத்தினுடைய ஒரு சாரமாகவும் இருப்பதினால. ஏன்னா இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. இதே போல் மிதுர நீதி வரப்போகுது. மிதுரன் சொல்லக்கூடிய நீதி ஒண்ணு இருக்கு, மிதுர நீதி. அந்த மிதுரன் அழகான விஷயங்களை சொல்லுவான். யாருக்கு? திருதராஷ்டிரனுக்கு சொல்லுவான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே நமக்கு ஒரு போதனையாக வியாசர் அந்த ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு கொடுத்திருக்கார். ஆகவே அதை நாம திரும்ப திரும்ப படிச்சு அவனுடைய விவரத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி இன்றைக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா பேசுவோம். நன்றி.